ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங் எக்ஸ்பைரி டேயில் எவ்வளோ பெரிய லாஸ் வந்ததுக்கான ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வர லாஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசன் தான். எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி ஒரு 80% to 90% வந்து இந்த ரீசனால் மட்டும்தான் எக்ஸ்பைரி டே அதுவும் பெரிய லாஸ் ஆகிறது. ஸோ அது என்னன்றது இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்க்கு. ஸோ எனக்கு இந்த வீடியோனால் எந்த யூஸுமே கிடையாதுங்க. இந்த வீடியோ போடுறது கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது அவேர்னஸ் வரும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன அடுத்த நிமிஷமே ஒரு 2 கேண்டலுக்கு அப்புறமா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ நான் வந்து டே லோவில் ஒரு என்ட்ரி போட்டேன், ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ அதோடு வந்து அமைதியாக இல்லாமல் திரும்ப வந்து S2 பிரேக் பண்ணி கீழே வர சொல்ல அகெயின் ஒரு என்ட்ரி போட்டேன். ஸோ என்ட்ரி போட்டு லைட்டாக இங்கே ரிவர்ஸ் ஆச்சு. சரி, ஓகே, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து நல்லா தூக்கி விட்டுருச்சு. ஸோ இப்படியே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இங்கே ஒரு காலில் ஒரு ப்ராஃபிட் வந்தேன். திரும்ப வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து லாஸ் எல்லாமே இங்கே இருக்கிற இந்த லைனில் இருக்கிற ஃபுல் சைட்வேஸில் மாட்டிட்டாச்சு. ஸோ இந்த சைட்வே இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா போன வாரத்தோடைய லோ இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிச்சு. இதுதான் இன்றைக்கி நமக்கு நடந்த ஒரு ட்ராஜடி. இன்றைக்கி மண்டே கேண்டலோடைய கொடுமை தான் பார்த்திங்க அப்படின்னா கிளியராக தெரியும் இன்றைக்கி மார்க்கெட் பண்ண கொடுமை. ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ தொலைவு இறங்கிட்டு இவ்வளோ தொலைவு ஏறிட்டு இறக்கத்துலேயும் முடிக்கலை, ஏற்றத்துலேயும் முடிக்கலை. ஸோ நடுவுலேயே இந்த பாடியிலே அரைச்சி முடித்து சாவடிச்சிருச்சு ஆப்ஷன் ட்ரேடர்ஸை, அதுவும் பையர்ஸை. ஸோ இன்றைக்குமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரேடர்ஸுமே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து ட்ரேட் பண்ணவங்களும் இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுறவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேடே பாருங்கள், 927க்கு போட்ட என்ட்ரி வந்து 20 ரூபாவில் போட்டது 19 30க்கு டார்கெட்டை போட்டேன். டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. ஆக்சுவலி அந்த டார்கெட்டை நான் போடாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா அது வந்து 70 வரைக்கும் போச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து டார்கெட் அடித்ததுனால ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஒரு என்ட்ரியை வந்து 50ல் செல் பண்ணாலும் சரி, 100ல் செல் பண்ணாலும் சரி, அவங்களோட டார்கெட் என்னவோ 0 தான். ஸோ என்ன வருதுன்றது அவ்வளோதான். பட் பையர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, அவங்களோட டார்கெட் வந்து அவங்க 50 ரூபா ஃபிக்ஸ் பண்ண சொல்ல அந்த 50 ரூபா வந்து 100 ரூபாவாக மாறிடும். ஆனால் அவங்க டார்கெட் அடிச்சுட்டு அது 100 ரூபாவாக மாற சொல்ல அவங்களால அதை வந்து வேடிக்கை பார்க்க முடியாது. திரும்ப இன்னொரு என்ட்ரி போடுவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க ட்ராப் ஆகிட்டு மாட்டிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நடக்கிற ஒரு சைக்காலஜி மிஸ்டேக் வந்து இதுதான். இன்றைக்கி நான் மாட்டினதும் இந்த ரீசனால தான். இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நேற்று மார்க்கெட் வந்து செல்லிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பியரிஷில் 100 ரூபா ப்ரீமியம், 50 ரூபா ப்ரீமியம் எல்லாமே வந்து டபுள் ட்ரிபிள் அப்படியே வந்து போய்கிட்டே இருந்தது. 400 ரூபா வரைக்கும் போச்சு. 100 ரூபா 60 ரூபாய்க்கு காலைல பார்த்தது வந்து 400 ரூபா வரைக்கும் நான் போனதை நேற்று நான் பார்த்தோம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து லைட்டாக மைண்டில் அது வந்து உட்காந்துக்குச்சு. பட் மார்க்கெட்டில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும், எஸ்டர்டே ரிப்பீட் ஆகாது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வின் பண்ணிடலாம். ஸோ எஸ்டர்டே ரிப்பீட் ஆகுன்ற மைண்ட் செட்டில் பாருங்கள், அதே ஸ்ட்ரைக்கை 30 ரூபாலேருந்து 62 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறமா 50, திரும்ப வந்து 46, அதே ஸ்ட்ரைக்லேயே வந்து திரும்ப போய் மாட்டி அதுவும் குவான்டிட்டி சைஸை பாருங்கள், பொசிஷன் சைஸை பாருங்கள். ரொம்ப டென்ஷன் ஆனதே எனக்கு வந்து அங்கே தான். பிசி அப்படியே மாறி எல்லா என்ட்ரிஸை பாருங்கள், எல்லாத்தோடைய பொசிஷனல் சைஸ் பாருங்கள். ஸோ எக்ஸ்பைரி டேயில் வந்து ஒரு ஆப்ஷன் பையர் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனலுடைய சைஸ் தான். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால மட்டும்தான் லூஸ் ஆகுது. ஸோ நேற்று வேறு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக ஸோ வந்து ஒரு கோட் ஒன்று படித்தேன். அதையும் பாருங்கள், அதுவும் நேற்று தான் படித்தேன். அதை கூட இன்றைக்கி வந்து என்னால் அப்ளை பண்ணிக்க முடியல. நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நோ மேட்டர் ஹவு சக்ஸஸ்ஃபுல் யூ ஆர், ரெஸ்பெக்ட் த ரிஸ்க். அதுவும் ட்ரேடிங்கில்
ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான் வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க ரெய்னர் டியூப். ஸோ அதை தான் பார்த்தேன் ஒரு 3 days பேக். நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருந்தேன். கடைசியில் அது இன்றைக்கி நானே வந்து ப்ராஃபிட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை, ரிஸ்க்கை ரெஸ்பெக்ட் பண்ணலை. காலையில் ஈஸியாக வந்து 1000 ரூபாவை மிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பாருங்கள், 110 ட்ரேட்ஸ். இந்த 110 ட்ரேட்ஸ்க்குமே என்னுடைய குவான்டிட்டி சைஸ் இதுதாங்க என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல. இவ்வளோ பெரிய தப்பை நான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். டோட்டல் கேபிட்டலில் நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கேபிட்டல் இருக்குது அப்படின்றப்போ இது வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதே வந்து 50,000 1 லட்ச ரூபா அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி வந்து லாட்ஸ் வந்து போட்டு ட்ரேட் பண்ணுறதுன்றது, அதுவும் எக்ஸ்பைரி டேலன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 24லேருந்து 11 8 இங்கே பாருங்கள் 13 ரூபாவில் போட்டு 23. ஸோ இது வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அடுத்த 2 ட்ரேட் அப்போ எவ்வளோ பெரிய லாஸ் போயிருப்போம் பாருங்கள். 30,000 ரூபாயிலேருந்து 20,000, 20,000லேருந்து 25, 25லேருந்து 30, திரும்ப 30லேருந்து 25, இப்படியே தான் 10 20ன்ட்டு லாஸ் வந்து கூடிக்கிட்டே போச்சு. கான்ட்ராக்ட் ப்ரோக்கரேஜ் மட்டும் பாருங்களேன், 3,564 ருபீஸ். ஸோ நம்ம வாழ்கிறோமோ இல்லையோ ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஆப்ஷன் பையர்ஸால் மட்டும்தான் இவ்வளோ ப்ரோக்கரேஜாக கொடுக்க முடியும், இவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லர்ஸால் பண்ண முடியாது. பையர்ஸ்க்கு இருக்கிற அட்வான்டேஜும் இது தான், டிஸ்அட்வான்டேஜும் இது தான். ஸோ இன்றைக்கி ஃபைனலி லாஸை பாருங்கள். இருந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து ஸ்டாக்கில் போட்டுட்டேன். நான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து உள்ளே கற்றுக்கக்கூடாது. அப்படி கற்றுக்கிட்டு உள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை விடவே முடியல. நானும் நிறைய வாட்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கை இதோட விட்டுறணும், வெறும் ஸ்டாக் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வந்து திரும்ப திரும்ப இதில் தான் பண்ணிகிட்ருக்கிறது. இதிலே பண்ணி எவ்வளோ விழுந்தாலும் சரி இதில் தான் பண்ணிகிட்ருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் இதை நம்ம சரியாக பண்ணிவிட்டு இதில் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு நினச்சி கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் 4-5 நாள் 20 நாள் கூட கரெக்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரே நாளில் இந்த மாதிரி ஜோலியை முடிச்சிடுவாப்பில். ஸோ போன மாதத்தில் ஆனால் 20,000 ரூபாய் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆச்சு. அவ்வளோ ஸ்லோவாக ஸ்டெடியாக கொண்டு வந்து திரும்ப அகெயின் வந்து இந்த லாஸை வந்து கொண்டு வந்தாச்சு. போன வாரம் வியாழக்கிழமையும் லாஸ் தான், இந்த வாரம் வியாழக்கிழமையும் லாஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பொசிஷனல் சைஸிங்கால் தான் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தப்பை வந்து பண்ணாதீங்க. இது மேபி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணி ப்ராஃபிட் பார்த்தவங்களும் இருப்பாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு 5,000 ரூபா 8,000 ரூபாய் லாஸ் இருக்கும். டக்குன்னு ஒரு 1000 குவான்டிட்டியை வந்து ஒரு 2 ரூபா 5 ரூபாவில் பை பண்ணி அது உடனே வந்து 12 ரூபா 15 ரூபாவில் இப்போ முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான சினாரியோ இருக்குது. பட் அதை நம்பி தான் எல்லாருமே வர்றது. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ரிஸ்க்கே நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அது எல்லா டைமுமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து வின் பண்ண முடியும். ஸோ இதே இந்த மாதிரியான ஒரு வீடியோவே எக்ஸ்பைரி டேயில் லாஸ் பண்ணதுக்கான வீடியோவே நானே 2-3 தடவை போட்டிருக்கேன். நானே 2-3 தடவை ரிப்பீட் பண்ணுறேன். பட் வந்து இதை வந்து சரி பண்ண முடியல. இதை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்று ஸ்டெப் எடுக்கணும், இல்லை அகெயின் வந்து ஒரு பிரேக் எடுக்கணும். என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்ன மாதிரி யாருன்னா தப்பு பண்ணுறவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.